ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நிஷா. வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. இன்னைக்கு நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் டைம் டெபாசிட்ஸ் பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா என்ன அப்படின்னா, அதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? சேவிங் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டிமாண்ட் டெபாசிட்ஸ்னால் நம்ம டிமாண்ட் பண்ணுற நேரத்தில் அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் வந்து டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ டைம் டெபாசிட் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கும். இந்த டைம் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை வந்து நம்ம வெளில எடுக்க முடியும். ஸோ அதில் டூ டைப்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்யூரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் டெபாசிட் இருக்கக்கூடிய சேவிங் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ சேவிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பணம் இருக்குது, நம்மள்ட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணால் நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் போயிட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போயிட்டு போடலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பணம் வருது அப்படின்னா நம்ம சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மந்த்லி பேசிஸ்ல வந்து நமக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, டெய்லி ஆவரேஜ் பேசிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. டெய்லி அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சேலரி அக்கௌண்ட்லாம் இருக்குல்ல, அது ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லலாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, செக் ஃபெசிலிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இந்த டெபாசிட்ஸ்ல வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து நமக்கு இருக்கு. ஆக்சுவலா வந்து எப்போ வேணாலும் பணம் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து இருக்கு இந்த இதெல்லாம். ஸோ பட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்ல வந்து சம் இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஏடிஎம்லாம் பணம் எடுக்கணும்னா இவ்வளோ டிரான்ஸ்கேஷன்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி லிமிட்லாம் இருக்கு. இவ்வளோ பணம் தான் எடுக்க முடியும், இவ்வளோ டிரான்ஸ்கேஷன்ஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங் அக்கௌண்ட்ல லிமிட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் பார்க்கலாம். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு அது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறதா இந்த கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, அவங்க சேவ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறதா இருந்தது. எல்லாருக்கும் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமேலாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவ்வளோ லிமிட் தான் அப்படிலாம் கிடையாது. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ டிரான்ஸ்கேஷன்ஸ் லிமிட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ டிரான்ஸ்கேஷன் வேணாலும் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல எந்த லிமிட்டும் கிடையாது. ஸோ இந்த மோஸ்ட்லி வந்து கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து நார்மல் பீப்புள்ஸ் நேம்ல வந்து தொடங்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க எல்லாமே வந்து கம்பெனி நேம்ல தான் மோஸ்ட்லி கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ சேவிங் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்தோம்னா பேங்க் வந்து இதுக்கு ஒரு சர்டன் சார்ஜ் வந்து அவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்காக சர்டன் சார்ஜ் வந்து நமக்கு வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எப்படின்னா, இப்போ நான் போகிறேன் பேங்க்குக்கு, பட் என்கிட்ட கையில் பணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அக்கௌண்ட்டில் போயிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுங்க. அது என்கிட்ட பணமே இருக்காது. ஓகேவா? என்கிட்ட எனக்கு 100 தேவைப்படுது, பட் என்கிட்ட பணம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 100 தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டிராஃப்ட் முன்னாடியே பணம் வாங்கிக்கலாம். என்கிட்ட இல்லாத பணத்தை நான் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? நான் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி வந்து அந்த பணத்தை வந்து செலுத்தணும். ஓகே, நான் ஓவர் டிராஃப்ட் வந்து வாங்கிக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தோம்ல, ஸோ அது காசா. ஸோ காசா அப்படின்னா அதான் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது தான் காசா அப்படின்னு சொல்லுவாங்க. காசா டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டெபாசிட் ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட் இதுல டெபாசிட் ஆகிற பண்றது தான் காசா மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் மேஜர் ஃபண்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட இருக்க மேஜர் ஃபண்ட்ஸ் எல்லாமே காசா அந்த டெபாசிட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சீப்பஸ்ட் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் இந்த காசா டெபாசிட் இருக்குல்ல, ஸோ அது வந்து லோயர் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, சேவிங் அக்கௌண்ட்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஃபிக்ஸ்டு ரெக்கரிங்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து இந்த பணத்தை வச்சு எந்த ஒரு கேரண்டியாக சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக எதுலையுமே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நம்ம மணி வந்து அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த டிமாண்ட் டெபாசிட் இந்த காசா பணத்தை வச்சு எதுலையுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது மோஸ்ட்லி. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க நம்ம வந்து அந்த நம்ம பணத்தை வந்து எடுக்கலாம்ல. ஸோ வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் பணத்தை. ஸோ அவங்க வந்து ஒரு கேரண்டியாக சொல்ல முடியாது, இது மாதிரி வந்து நான் இந்த பணத்தை வந்து ஒரு இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்ல முடியாது அந்த பணத்தை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அசெட் லியபிலிட்டி மிஸ்மேட்சஸ்க்கு வந்து வழிவகுக்கும். அதாவது வந்து இன்னைக்கு நான் வந்து நெறைய போடுவேன், பணம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு வந்து என் இஷ்டத்துக்கு எடுக்கலாம் பணத்த. ஸோ அவங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் வரும். அவங்களோட அந்த அசெட் லியபிலிட்டி வந்து மிஸ்மேட்ச் வந்து நெறைய வரும். ஸோ எப்ப எடுப்பாங்க, எப்ப போடுவாங்கன்னே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து மிஸ்மேட்சஸ் வந்து நெறைய இருக்கும். இப்ப காசா ரேஷியோ அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப டோட்டல் டெபாசிட் ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய டோட்டல் டெபாசிட்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங் அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து காசா ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பேங்க்ல வந்து ஹையர் த காசா ரேஷியோ அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பெட்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு எஃபிஷியன்சி பேங்கோட எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காசா ரேஷியோ அதிகமா இருந்ததுன்னா அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லா இருக்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேங்கோட எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நமக்கு காசா டெபாசிட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நார்மலா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா கம்மியா குடுத்தா போதும். இதே பிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் நெறைய இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா குடுக்கணும். இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு காசால. பட் என்னன்னா, நமக்கு வந்து இத வச்சு நம்ம எதுவும் ஐடியா பண்ண முடியாது. இந்த மணிய வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ண முடியாது. பட் எஃப்டி, ஆர்டிய வச்சு நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ இத வச்சு நம்ம பர்டிகுலர் பீரியடுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ எடுத்தாலுமே வந்து நமக்கு வந்து பெனால்டி பிடிப்போம்ல. ஸோ அதனால வந்து அத வச்சு நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இத வச்சு நம்ம இந்த ஒரு ஐடியாவும் நம்ம வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டன் டைம் பீரியட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இவ்வளோ டைம் பீரியடுக்கு நம்ம வந்து அந்த பணத்தை வந்து போட்டு வச்சிடணும் அதுல. ஃபர்ஸ்டே ஒரு லம் சம் அமௌண்ட். ஓகேவா? ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கும் ரெக்கரிங் டெபாசிட்க்கும் இருக்க டிஃபரன்ஸே வந்து இதுதான். ரெண்டுமே ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து தான் நம்ம வந்து போடணும் பணத்தை. ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம இவ்வளோ இது போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். பட் ஃபிக்ஸ்டுனா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்ட்ரா இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றப்பே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லம்ப் ஆஃப் சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அதுல வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல பண்ணிடுவோம். பட் ரெக்கரிங் டெபாசிட்னா அது மாதிரி கிடையாது. ஓகேவா? மந்த்லி அது மாதிரி வந்து நம்ம வந்து பணம் போடலாம் அதுல. ஸோ இவ்வளோ டைமுக்குன்னு சொல்லியாச்சு. பட் வந்து மந்த்லி பணம் போட்டுக்கலாம் ஆர்டில. நம்ம ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான். இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து பார்த்தோம் மினிமம் டேஸ் எவ்வளோ அப்படின்னா 7 டேஸ். ஓகேவா? மினிமம் வந்து 7 டேஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 1000 வந்து மினிமம் அமௌண்ட். ஓகே, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தா வந்து எதுவுமே கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்றப்போ நீங்க வந்து சொல்லிட்டீங்க நான் இவ்வளவு போடுறேன் டெபாசிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதே அக்கௌண்ட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது பணத்தை. பட் இன்னொரு இப்படி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ டெபாசிட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ரீமெச்சூரா வித்ட்ரா பண்ணலாமா பணத்தை. இப்போ எனக்கு அவசரமா தேவை வருது. ஓகே, நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை. பட் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு தேவை வருது, எனக்கு பணம் வேணும் அப்படின்னா நான் எடுக்கலாமான்னா பேங்க்ல எடுத்துக்கலாம். பட் அதுக்குன்னு வந்து ஒரு பெனால்ட்டி வந்து அவங்க பிடிப்பாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பேங்க்குக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து லோன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க எதையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நிறையவே யூஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து பேங்க்லேருந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறும். அது ஒரு 6லேருந்து 9% வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு பேங்க் ஏற்ற மாதிரி மாறும் அது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இயர்லியும் வாங்கிக்கலாம். குவார்டர்லி பீரியட்லையும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் 1 lakh வந்து டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 lakh டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ வரும், 8000 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நான் அந்த இயர் கடைசியில் 8000ஆகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குவார்டர்லி பேசிஸில் வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் 2000 கூட நான் வந்து வாங்கிக்கலாம். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து 2 விதமாக நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது 2 பேர் இருக்கு. இன்னும் 2 பேர் இருக்கு, டேர்ம் டெபாசிட் அண்ட் பாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெக்யூரிங் டெபாசிட்ஸ். ஓகே, சாரி, எஃப்டியில் வந்து இன்னொரு இது சொல்லணும். என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து பார்த்தோம்ல, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இதை வச்சு நான் வந்து லோன் கூட வாங்கிக்கலாம். அந்த ரிசிப்டை வச்சு ஒரு ஹை அமௌண்ட்க்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரிசிப்டை வச்சு நான் வந்து இன்னொரு பேங்க்ல, ஓகேவா, ஏதாவது பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கிக்கலாம். இல்லை யார்ட்டாச்சும் போயிட்டு லோன் வாங்கிக்கலாம். நம்புவாங்கல்ல. ஸோ நம்மள்ட்ட இவ்வளோ பணம் இருக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. ஸோ அதனால அதை வச்சு நம்ம வந்து கடன் கூட வாங்கிக்கலாம். அதை வந்து அடமானம் கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல பணம் வந்து 75,000க்கு எபோவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஜாமீனா கொடுக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குறோம்ல ஜாமீன் கையெழுத்துலாம் போடுறாங்கல்ல, ஸோ அது மாதிரி ஓகேவா. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எனக்கு பணம் வந்து 75,000க்கு மேல இருந்துச்சுன்னா ஜாமீன் கையெழுத்து கூட நம்ம வந்து போடலாம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு போடுறீங்க, எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. ஒரு 14 டேஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க வந்து பணத்தை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படியே நீங்க பணத்தை எடுக்கல அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்க்கு வந்து அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கப்புறம் போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டா தான் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்கம் டேக்ஸ் வந்து கண்டிப்பா கட்டணும். ஸோ இன்கம் டேக்ஸ் நீங்க கட்ட வேணாம், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நீங்க வந்து 5 இயர்ஸ்க்குள்ள ஓகேவா 5 வருஷத்துக்குள்ள இருக்க அந்த டென்யூர் வந்து 5 வருஷத்துக்குள்ள போட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து 40,000க்கு கம்மியாக தான் இருக்கணும் ஓகேவா. நம்ம எப்பெல்லாம் இன்கம் டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆகுது இல்லை, அது வந்து 40,000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆக்சுவலாக முன்னாடி வந்து 10,000 வச்சிருந்தாங்க. 10,000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ மாத்திட்டாங்க. 40,000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேணாம் ஓகேவா. அந்த டிடிஎஸ்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நமக்கு இந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ வந்து நமக்கு அப்படி இல்லை டேக்ஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா இப்போ பேன் கார்டு இந்த ஆதார் கார்டுலாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா 10% வந்து நமக்கு பிடிப்பாங்க. பட் இது வந்து பேன் கார்டு ஆதார் கார்டுலாம் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து 20% வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து நம்மள்ட்ட சம் இருக்காது. ஆக்சுவலாக ஒரு பெரிய சம் இருக்காது நம்மள்ட்ட போடுறதுக்கு, நம்ம வந்து இந்த டெபாசிட் பண்ணுறதுக்கு. பட் என்ன பண்ணலாம், நம்ம சேவ் பண்ணணும்னு நினைப்போம். இது மாதிரி நம்ம ஒரு டைம் பீரியடுக்கு சேவ் பண்ணால் நல்லா இருக்குமே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த ஆர்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸ்கூலில் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணியிருப்போம்ல, 100 அது மாதிரிலாம் வந்து போட சொல்லியிருப்பாங்கல்ல ஆர்டி. ஸோ அதுதான் வந்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்பா வந்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்து லாஸ்ட்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல்லையுமே நம்ம வந்து போடுறப்ப வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் நமக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுக்கிறப்ப தான் வந்து டைம் பீரியட் முடிஞ்சு எடுக்கிறப்ப தான் நமக்கு வந்து ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்மே லாஸ்ட்லாம் கிடைக்கும், பிரின்சிபலுமே லாஸ்ட் தான் ரெண்டுமே. ஸோ இதுக்கு வந்து மினிமம் மெச்சூரிட்டி வந்து பார்த்தோம்னா 6 மந்த் இருக்கு. மேக்ஸிமம் மெச்சூரிட்டி வந்து 10 இயர்ஸ் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்ஸ்ல வந்து மினிமம் மெச்சூரிட்டி 2 இயர்ஸ் கூட வைக்கிறாங்களாம். ஸோ வந்து ஆனால் நார்மலாக மினிமம் மெச்சூரிட்டி 6 மந்த்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம். ஸோ இது வந்து பார்த்தா சிங்கிள் நேம்லேயே ஓப்பன் பண்ணலாம், ஜாயின் நேம்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம மைனாரிட்டியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்டியன் போட்டுட்டு நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு அவைலபிள் தான். மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 ருபீஸ்லேருந்து போடலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். மினிமம் அமௌண்ட் வந்து 100 தான் இருக்கணும். ஸோ ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி இதுலேயுமே கிடையாது ஓகேவா. நம்ம வந்து இப்போ அவசரமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா எடுக்க முடியாது. அப்படி எடுத்தீங்கன்னா 10% ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, பெனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கு 90% ஆஃப் அமௌண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ டேக்ஸ்லாம் கிடையாது, ஆர்டிக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அந்த சைல்டு எஜுகேஷனுக்காக இப்போ நம்ம புதுசாக வந்து ஏதாவது வீடு கட்ட போகிறோம், ஏதாவது கார் வாங்க போகிறோம், ஏதாவது வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதுக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஆர்டியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று இருக்குது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இப்போ டேக்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து டேக்ஸ்லேருந்து டிடிஎஸ்லேருந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்ல இந்த டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸில். ஸோ அது நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 2 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, 15G அண்ட் 15H அப்படின்னு சொல்லிட்டு 2 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அதாவது 15G அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸ்க்காக ஓகேவா. கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு. 15G வந்து நார்மலான பர்சனுக்கு, 15H வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஓகேவா. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இப்போ எஃப்டியில் வந்து நிறையவே வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும் அதுவுமே அதிகமாக தான் கொடுப்பாங்க நார்மல் பீப்புள்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி டிடிஎஸ்லேயுமே வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து மாறும் 15G 15Hன்னு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு நமக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. என்ஆர்ஐக்கு வந்து இது அவைலபிலிட்டி கிடையாது. கண்டிப்பாக இந்தியன் ரெசிடென்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், என்ஆர்ஐக்கு கூட கிடையாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம். இப்போ 4 டெபாசிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஃபர்தரா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது மாதிரி இருந்து எங்களுக்கு இருக்கு, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நார்மலா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் இப்போ எனக்கு புதுசா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நார்மலா நம்ம எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கலாம் மேஜரா இருந்தா. இதே வந்து பார்த்தா எபோவ் 10க்கு மேல, ஓகேவா, 10 வயசுக்கு மேல யார் வேணாலும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலா, ஓகே, இண்டிவிஜுவலா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே 10 வயசுக்கு கம்மியா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது எப்படி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாயின் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, அவனோட கார்டியன் கூட ஒரு ஜாயின் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணலாம். பட் அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு செக் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, கிரெடிட் கார்ட்ஸும் கிடையாது, ஏடிஎம் ஃபெசிலிட்டி எதுவுமே வந்து அவைலபிலிட்டி இருக்காது 10 வயசுக்குள்ள ஓப்பன் பண்ணாங்கன்னா. நெக்ஸ்ட் கார்டியன் வந்து பார்த்தோம்னா, அந்த கார்டியன் சொல்றோம்ல, அதுல 2 டைப்ஸ் ஆஃப் கார்டியன்ஸ் இருக்கு. நேச்சுரல் கார்டியன் அண்ட் லீகல் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரல் கார்டியன்னா நம்ம அப்பா அம்மா, ஸோ சொந்தக்காரங்க, ஸோ அது மாதிரி, ஓகேவா, நேச்சுரல் கார்டியன்ங்கிறது. ஸோ நேச்சுரல் கார்டியன் வந்து போடுறப்போ நமக்கு வந்து மேஜர் நம்ம இப்போ எந்த வயசு எடுத்துக்குவாங்கன்னா 18 வயசு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து மேஜரா எடுத்துக்குவாங்க. இது லீகல் கார்டியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, பட் வந்து அவங்களுக்கு வந்து சொத்தெல்லாம் இருக்கும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்ல வந்து பணம் போட்டிருப்பாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 ஏஜ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து மேஜரா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, கார்டியன்ல 2 டைப்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.